ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இட்லி பொடி. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நான் கருவேப்பிலை அலசி ஃபேன் காற்றுல காய வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் 1 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 கப் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. மல்லி சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 15 காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். 10 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் 2 கட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இன்னொரு வானலில் கருவேப்பிலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுபட்டுருக்கணும். உடச்சி பார்த்தா உடையிற மாதிரி. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு வகையை மட்டும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கருவேப்பிலையை சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ இதை அரைச்சாச்சு. இதை ஒரு கண்ணாடி பவுலில் சேர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட இட்லி பொடி ரெடி. பாய்.